கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக 2 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 22வது வசனம். ஆகையால் தேவனாகிய கர்த்தரே, நீர் பெரியவர் என்று விளங்குகிறது. நாங்கள் எங்கள் காதுகளாலே கேட்ட சகல காரியங்களின்படியும் தேவரீருக்கு நிகரானவர் இல்லை, உம்மை தவிர வேறே தேவனும் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாம மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல வேதம் மிகவும் அழகாக சொல்லுகிறது. நாம் ஆராதித்து கொண்டிருக்கிற நம்முடைய தேவனுக்கு நிகரானவர் யாரும் இல்லை. இயேசுவை தவிர வேற தேவன் இல்லை. இயேசுவை தெய்வமாய் ஆராதித்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையை, சோர்ந்து போய் இந்த வார்த்தைகளை கேட்கிறாயோ? என்னுடைய வாழ்வில் பலவிதங்களில் தோல்வி, எதை எடுத்தாலும் வாழ்க்கையில் என்னால் முன்னேற முடியல, பின்னாலே சென்று கொண்டிருக்கிறேன், என் வாழ்வில் முன்னேற்றம் இல்லை, வாழ்வில் நிம்மதி இல்லை என்று சொல்லி கலங்கி போய் இந்த வார்த்தைகளை நீ கேட்டுக்கொண்டிருப்பாயானால், இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அவர் தம்முடைய மகிமையை நமக்கு விளங்க பண்ணுகிற கர்த்தர். தேவரீர், அவருக்கு நிகரானவர் யாரும் கிடையாது. நாம் ஆராதித்து கொண்டிருக்கிற தேவன் சர்வ சிருஷ்டியையும் உருவாக்கினவர். அவரால் செய்ய முடியாத அற்புதமான காரியம் ஒன்றுமே கிடையாது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒருவரும் இல்லை. அனுபவித்தவர்கள் சொல்லுகிறார்கள், வாழ்வில் தங்களுடைய காரியங்களை பெற்றுக்கொண்டவர்கள், மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, உமக்கு நிகரானவர் யாருமே கிடையாது. சோர்ந்து போனவர்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த நாளிலும் ஒருவேளை உன்னுடைய இதயத்திலே துக்கம் இருக்கலாம். உன்னுடைய சூழ்நிலைகளை கண்டு பயந்து போயிருக்கிறாயோ? என்று இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். இயேசு உனக்கு அற்புதத்தை செய்கிற நாள். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு அருமையான வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? இன்று உனக்கு அற்புதங்களை செய்கிறவர் நம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு ஈக்குவலாக யாரும் கிடையாது. அவர் நாம் ஆராதிக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு நிச்சயமாக பதில் உண்டு. உன்னுடைய ஆராதனைக்கு பதில் உண்டு, உன் கண்ணீருக்கு பதில் உண்டு. தேவ சமூகத்தில் கதறி செபிக்கிறோம்ல, அது ஒரு நாளும் வீணாக. நிச்சயமாக ஆண்டவர் பதில் கொடுப்பார். உன் சூழல்களை அறிந்திருக்கிறார். ஆண்டவர், என்னால் சரியாக ஜெபம் பண்ண முடியல, என் சூழல் என்னை ஒதுக்கி தள்ளுகிறது என்று சொல்லுகிறாயோ? இந்த நாளில் உன்னை அவர் ஜெபாவினால் நிரப்புவார். ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவரை, எனக்கு நீங்கள் வேணும்ப்பா, இந்த உலகம் அல்ல, உலகத்தின் காரியங்கள் அல்ல, இயேசு எனக்கு வேண்டும். இயேசுனுடைய வாழ்வில் வருவாரானால் உன் வாழ்வில் எல்லா காரியங்களும் மாறி போகும். அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. பலவித சூழல்களில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற உம்முடைய பிள்ளைகள், இன்று விடுதலையை கொடுக்கிற கர்த்தருடைய கரம் இறங்கி கொண்டிருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பலமான உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற பலமான காரியங்களை கர்த்தர் கட்டும் ஆண்டவரே. பலமான இயேசுவின் நாமத்தில் கட்டி ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமை எவ்வளவு மகத்துவம் உள்ளது என்பதை இந்த நாளிலே நீர் வெளிப்படுத்தி கொடும். நீர் செய்கிற மகா பெரிய காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம். விடுதலையை உம்முடைய பிள்ளைகள் கட்டளையிடுகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.